ஆத்திச்சூடி கதைகள். தந்தை தாய் பேன். ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி கதையில் இன்றைக்கி நாம் தந்தை தாய் பேன் அப்படின்ற ஒரு ஆத்திச்சூடிக்கு நாம் விளக்கம் பார்க்க போகிறோம். இந்த விளக்கம் நம்ம சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான கருத்து தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளும் அதை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பூங்குணம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்தில் குப்பன் அப்படின்ற ஒருவன் தன் தாய் தந்தையோடு வாழ்ந்துட்டு வந்தான். தன் தாய் தந்தை ரொம்ப வயதானவங்கன்றதுனால தினமும் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதில் வரும் வருமானத்தில் தன்னுடைய தாய் தந்தையை ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் கவனிச்சிக்கிட்டு இருந்தான். அதோடு இல்லாமல் தன் தாய் தந்தையை நல்ல முறையில் பார்த்துக்கிறதுக்கு தனக்கு நல்ல உடல் பலமும் மனபலமும் வேணுன்றதுக்கு தினமும் கோவிலுக்கு சென்று கிருஷ்ணரை வழிபட்டு கிருஷ்ணரிடம் தினமும் வேண்டிக்கிட்டு வருவான். அப்படி ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்ட வேண்டும்போது அவர் முன்னாடி கிருஷ்ணர் தோன்றி, குப்பா, நான் உன் தாய் தந்தையை பார்த்துக்கிறேன், நீ எனக்கு பணிவிடை செய்துட்டு போ அப்படின்னு சொன்னார். அதுக்கு குப்பன் சொன்னான், என்னுடைய தாய் தந்தையை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் பணிவிடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அவனுடைய அந்த தாய் தந்தை கொடுத்த மரியாதையை உணர்ந்த கிருஷ்ணர் நேராக குப்பன் கிட்ட வந்து, குப்பா, உனக்கு நல்ல ஒரு மனமும் நல்ல ஒரு செயலும் நீ செய்துட்ருக்கிறதுனால நீ என்றைக்கும் உன் தாய் தந்தையோட நலமோடு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தாய் தந்தையை நாம் என்றைக்கும் கைவிடக்கூடாது. வயதில் முதியவங்களை நாம் நல்ல முறையில் பார்த்துக்கணும். ஓகேவா குழந்தைகளே? நீங்களும் செய்வீங்களா?